உங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கஷ்டப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சும், உங்களால ஏன் அத விட்டு வெளிய வர முடியல? அதுக்கு அர்த்தம் நீங்க வீக்குன்னு கிடையாது. நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா, பீப்பிள மட்டும் நம்ம பிரெயின் பிடிச்சுக்காது. அதோட பேட்டர்ன்ஸையும் சேர்த்து பிடிச்சுக்கும். இப்போ இமேஜின் பண்ணுங்களேன். ஒரு நாள் அவங்க வந்து உங்கள கஷ்டப்படுத்துறாங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து ஒரு அன்ப குடுக்குறாங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து ஒரு சண்ட போடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி ஒரு அன்ப குடுக்குறாங்க. அப்போ இப்படி ஒரு நாள் அன்பு, ஒரு நாள் கஷ்டம்னு மாறி மாறி இருக்கும்போது, அந்த பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா, திருப்பி அன்ப குடுக்குறாங்கங்கிறத வந்து ப்ரூஃபா வச்சுக்கும். ஓகே நமக்கு ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கு. நல்லதா நடக்குது. அவங்க மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால கூட நமக்கு அத விட்டு வர கஷ்டமா இருக்கும். வெளியில இருந்து ஒருத்தவங்க ஈஸியா சொல்லிருவாங்க. "இது உனக்கு கஷ்டத்த குடுக்குதுல்ல, நீ அத விட்டு ஈஸியா வந்துரலாம்லன்ட்டு." ஆனா நம்மளால முடியாது. ஏன்னா, நம்ம அந்த நம்ம கிட்ட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு போறத விட, நம்ம ஒரு ஹோப் வச்சிருக்கோம்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல. அத விட்டு வர்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். எல்லா ரிலேஷன்ஷிப்புமே இந்த பேட்டர்ன்ல தான் இருக்குமான்னு கிடையாது. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, உங்கள நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இதே மாரி இப்படியே சேஞ்ச் ஆகாம இருந்தாலும், நெக்ஸ்ட் 1 இயர் கழிச்சும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ப சூஸ் பண்ணுவேனா அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி உங்களுக்கு நீங்க அவங்கள நேசிக்கிறீங்களாங்கிறத விட அதிகமான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு குடுக்கும். பாய்.